நிறைய பிரச்சனைக்கு விட கிடைச்சிருக்கு. நிறைய சிறையிருப்புகள் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. நிறைய காரியத்தை கர்த்தர் ஜெயமா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நிறைய பைபிள்ல எடுத்துக்காட்டு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா துதிக்கிற ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர், துதிகளில் புரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தரை அன்னை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று. தாவீதோட வாழ்க்கையில ஒரு உயர்வு வருவதற்கு காரணம் அவன் கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. சொந்த குடும்பம், சொந்த அண்ணன் தம்பி மாதிரி அவனை நினைவுல வைக்கல, அவன் மனுஷனாவே மதிக்கல. இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் வரல. படிச்சவன ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, நல்ல பதவியில இருக்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. படிக்காதவனே, ஆடு மாடு மேய்க்கிறவனே, கூலி வேலை பார்க்கிறவனே ஒரு இடத்துல வச்சிருப்போம், நம்மளே வச்சிருப்போம். இன்னைக்கு அதே போலதான் தாவீதை யாருமே நினைச்சு பார்க்கல. அவனை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, அவனை பத்தி நினைப்பே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், மனுஷர்கள் நினைவுகள் அல்ல, தேவனுடைய நினைவுகள் தாவீது இருந்தார். அல்லேலூயா. மனுஷருடைய பார்வையில தாவீது தெரியல. யாருக்கும் தெரியாத ஒரு மனுஷனை தேவன் தேடி பார்த்தார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை சொந்த பந்தங்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், தெரிந்தவர்களா இருக்கலாம், யாருமே நம்மளை பார்க்கலையே, நம்ம இப்படியோ செஞ்சு இப்படியோ உதவி செஞ்சு யாருமே நம்ம ஏறெடுத்து பார்க்கலைன்னா கவலையே படாதீங்க. யாரும் பார்க்கலன்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த வேலையில அவரை துதிக்கிற இடத்துக்கு நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள். துதிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும், சிறையிருப்புகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், வேதனை மாறும், மன குழப்பங்கள் மாறும், கண்ணீர் மாறும். நீங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அதாவது கொஞ்ச நேரம் பாடி கத்தரை துதிங்க, அந்த அழுகையை கத்தரை அப்படியே மாத்திடுவார். வேதனை எப்படி மாறி. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் எழுப்பிடுவோம், எல்லாரும் எழுப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் சொல்லுகிறேன். ஓ ஜீசஸ், ஹalleluya. சொல்றது போல அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. யார் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவங்களை கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி நடத்தினார். நாமே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்கள் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. நல்ல சமக்கரங்களை தட்டி நமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி சொல்லி கரங்களை தட்டி பாடி கற்று நேர கத்தரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்